ஹெல்மெட் போட்டு ஓட்டு தம்பி. எங்க ஊர்றா நீ? வண்டி ஓட தெரியுமா உனக்கு? என்ன இஷ்ட மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்கிற? பப்பா மாட்டாடாடா. இஷ்டத்துக்கு விட்டு செத்து போடா. இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டீங்கன்னா நம்மளோட எல்டிஎஃப் ப்ரோட்ட போயிட்டு வண்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பசங்களோட ட்ரிப்பு போக போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் தட்டி ஆன் ஆப்ஷன் போட்டு விட்டுருங்க. நம்ம சேனல் டிராவல் கண்டென்ட் பைக்லாம் நல்லா போஸ்ட் பண்ணிருக்கோம். அண்ட் ஃபேம் ஸோ கிட்டத்தட்ட மோட்டோ வ்ளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ கடைசியாக அதுக்கப்புறம் சொல்லி அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டோம். அந்த ரைடோட ஓவரால் கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ வரும்னா ஒரு 170 கிலோமீட்டர் வருங்க. எனக்கு தெரிஞ்சது ஒரு நல்ல ஒரு எபிசோடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே கூட எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் 75 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. நம்ம திருமூர்த்தி மலை போயிட்டு அதுக்கப்புறம் அமராவதி போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வர போறோங்க. ஸோ நம்மளோட கோபுரம் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, நம்ம கோபுரோட பேட்டரி போயிடுச்சுங்க. ஸோ பேட்டரி போயிடுச்சு மீன்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரி நல்லா உப்பிருச்சு. எப்பவுமே நான் பவர் பேங்க்ல தான் சார்ஜ் போடுறோம். இந்த வாட்டி கரண்ட்டை போட்டனால பேட்டரி நல்லா உப்பிருச்சுங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கணக்காக ஒரு 5000 ரூபா செலவு. அண்ட் தென் நம்மளோட மைக் அடாப்டரும் நல்லாவே அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ மைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆடியோவில் கொஞ்சம் லைட்டாக தான் கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டேரக்டாக கிணத்து கூட போயிட்டு நம்ம ப்ரோவோட R15 வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேப் போட்டு பெட்ரோல் அடிச்சு ஜம்முன்னு போயிடலாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கிலோமீட்டர்ஸ் வந்துடும். ஜாலி பண்ணுறோம் எல்டிஎஃப் ரைடு. அதேமாதிரி இது ரைட் பாதி நல்லா கட் அடிச்சுட்டு தான் பசங்களோட தான் போயிட்டு இருக்கோம். எங்கள் காலேஜ் பசங்களோட தாங்க போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரைடிங் கியர்ஸில் எதுவுமே போடல. வெயில் நல்லா சுளீர் நடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அவ்வளோதான் எல்டிஎஃப்னு கொஞ்சம் தூரம் போனால் நம்ம ப்ரோவோட கடை வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகலாங்க. ஸோ இந்த ரைடில் என்னென்ன பைக் வருது அப்படின்ட்டிங்கன்னா ஒரு ஜூபிட்டர், அதுக்கப்புறம் நம்ம பல்சர் மாப்பிள, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம R15 மாப்பிளாங்க. ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட பைக் இன்னும் 2 பசங்க பார்த்தீங்கன்னா கிணத்து கொண்டு இருக்காங்க. பெட்ரோல் அடிச்சுட்டு ஒரு பொள்ளாச்சி போய்ட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆயிடலாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக வண்டி எடுத்துகிட்டு பார்க்க வேண்டியது. ரைடோட அதே மாதிரி ஸ்பீடு எவ்வளோ பிளான் பண்ணியிருக்குன்னா ஒரு 70-80 அதிலே க்ரூஸ் பண்ண போகிறோம். அண்ட் பட்ஜெட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான், ரொம்ப அடி வாங்கிடும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா 450 தான் பட்ஜெட் போட்டிருக்கிறோம். ஸோ ஓகே எல்டிஎஃப் கிணத்துக்கடை வந்து ரீச் ஆயாச்சுங்க. அதுக்கப்புறம் நீ ப்ரோவோட கடையை தேடிட்டு பைக் வாங்கிட்டு ஜம்முன்னு புறப்பட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 20000 ரூபாய் வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம பெரிய ரைடு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். பண்ணலாங்க, மாஸ் பண்ணலாம் ரைடை. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணணும். நல்லா நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன். பட் அதெல்லாம் நம்ம சொல்லில் சொன்னால் நல்லா இருக்காது, செய்களை காட்டுவோம் எல்டிஎஃப். ஒரு வேளை கடை தாண்டி வந்தாச்சா லைக் கடையவே எல்டிஎஃப் ப்ரோவோட கடை வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஸோ அவ்வளோ எல்டிஎஃப் ரைடோட கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ வரப்போகுதுன்னா அரௌண்ட் 170 கிலோமீட்டர்ஸ் வரப்போகுது. ஸோ 170 கிலோமீட்டர்ஸ் V3 தான் ஓட்ட போகிறோம். அண்ட் பையனோட பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா லீஸ் தாங்க. ஸோ வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கேமரா பறந்துடாதில்ல, கேமரா வேறு பறந்துடணும் வேறு பயமாக இருக்குங்க. ஸோ நான் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது எந்தளவு பாசிபிள்னு தெரியலங்க. ஸோ பண்ணுவோம். பட் V4 கம்பேர் பண்ணும் போது V3 ரொம்ப லீட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது. ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேறு வைசர் போட்டிருந்தனால ஆங்கிள் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வைசர் போட்டிருக்கிறாரு. ஸோ பெட்ரோல் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கோம்? 300 ரூபாய்க்கு பிளான் பண்ணியிருக்கோங்க. இந்த விலாகில் மணி 10 ஆச்சு. இன்னும் டெஸ்டினேஷன் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்? 75 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நம்ம அப்படியே திருமூர்த்தி மலை போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்விம்மிங் பூல் போயிட்டு அப்படியே வர போகிறோம். எல்லாமே பார்த்துக்கிட்டோம், எல்லாமே ஒரே விலாகில் கொடுத்துட்றாங்க. இப்போ டேரக்டாக எங்கே போனால் பொள்ளாச்சி போய் டீ பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பறக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டாக டாப் அண்ட் பாத் மட்டும் ஓட்டலாங்க. ஸோ ஸ்பீடு ஓகே டேஃப் பறக்கலாங்க. ஆஹா ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சா ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பைக்கை பற்றி பேசணும். அண்ட் மோர் ஆஃப் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஸோ வெயில் பார்த்துக்கிட்டு நல்லா அடித்து பிரின்னு பிரிச்சுட்டு இருக்குங்க. வா ஸ்பீட் மாதிரிலாம் நான் ஓட்ட மாட்டேன். உனக்கு லோலாயம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஓட்டுறாலே நான் கிடையாதுங்க. இல்ல என்னன்னா நான் இண்டிகேட்டர் போடுவேன். ஆனா இவ்வளவு க்ளோஸ் கால் என்னைக்குமே பண்ணது இல்லடா. வெயிட் பண்ணுங்க. என்னடே நந்து பண்ணிட்டு இருக்கிற? என்னடே தம்பி முதல்ல ஹெல்மெட் போட்டு ஓட்டு தம்பி. எந்த ஊர்றா நீ? ஏதாவது பேக்கரி டீ குடிச்சிட்டு போலாம்டா.
கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணுங்க. குரூப் ரைடுனால ஒரு 60 or 70 அதிலே க்ரூஸ் பண்ணிட்டு போவோம். நம்மளே அறியாம அந்த ஃபர்ஸ்ட் கியரை போட்டோன்னே சரக்குன்னு இழுத்து ஓட்டணும். அது என்னன்னா ஸ்டார்டிங்ல இருந்து அந்த மாதிரி பழகிட்டு அந்த எக்ஸாஸ்ட் ஒரு சூப்பரா இருக்குங்க. ஆமா, பின்னாடி ஒருத்தர் வேற இருக்கிறான். எனக்கு வேற சொல்லி பின்னாடியே வந்துட்டு இருக்கு. அங்க மாப்பிளா ரேஸ் போட்டு போறோம். அவனை விடக்கூடாது. கமான் பாடு. பின்னாடி ஒரு ஸ்கூட்டி தாங்க போவோம். பட் ஜாலி பண்ணலாம். ஆனா இன்னும் 2-3 வண்டி வந்துருச்சு. சூப்பரா என்ஜாய் பண்ணிருக்கலாங்க. பட் சூப்பரா பசங்க வண்டி ஓட்டுறாங்க. நான் கூட குமார் என்னமோ ஏதோ அந்த முன்னாடி பல்சர் ஓட்டுறான்லங்க. ஸோ அவன் லாங் ரைடு ஓட்டி பெருசாக வண்டி பார்த்ததில்ல. ஏதோ கொஞ்சம் திக்கி ஓட்டுவான்னு நினச்சா. பட் நல்லா பரவாயில்ல, நல்லாவே ஓட்டுறான் பையன். ஸோ பொறுமையாக போவேன். எல்டிஎஃப் தாமரைகள் வந்து ரீச் ஆயாச்சுங்க. பொள்ளாச்சிக்குள்ள எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வருங்கன்னா 25-26 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் இருக்கும். அதெல்லாம் 30 கிலோமீட்டர் வருங்க. ஏன்னா ரெகுலராக அந்த வழியில் போகிறனால தெரியும். நம்ம பொள்ளாச்சி போயிட்டு அப்படியே பழனி பைபாஸ் பிடிச்சி அப்படியே திருமூர்த்தி மலை போயிட்டு அப்படியே கவர் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பைக்கோட மைலேஜ் நல்லாவே தருங்க. க்ரூசிங் ஸ்பீடு தானே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால பைக்கோட மைலேஜ் நல்லாவே தரும். முடிஞ்ச அளவு இடத்துல கண்டென்ட்டு ஜாலியாக இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட பைக் ரைட் போய் கிட்டத்தட்ட 1 month கிட்ட ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பைக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ போன உலகம் V3 தான் ஓட்டியிருப்பேன். இந்த உலகம் V3 தான் ஓட்டியிருக்கேன். மேபி அடுத்த உலகம் 390 தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. வைரஸ் போட்டு போயிட்டு இருக்கிறானுங்க. எனக்கு நோட்டிங்க தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக என்னன்னாங்க அவனுக்கு எதனால என்ன நோண்டுறாங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்துட்டு வண்டி ஓட்டும் போது இண்டிகேட்டர் போட்டு, ஆனால் இந்த அளவு ஐயோ கெட்ட வார்த்தை வர பேச முடியும். என்ன லந்து விட்டுட்டு இருக்கிறியா? என்ன வண்டி எப்படி ஓட்டிட்டு இருக்கிறா? என்ன தும்புறாடே? என்ன வாயா? என்ன முறுக்கிட்டு போற? தலை தெரிஞ்சுச்சா? ஆக்சுவலா எனக்கு என்ன ஒயிட் கேமரா ஆன்ல இருக்கா? இந்த கேமரா ஆன்ல இருக்கான்னு பாக்குறதாங்க. எப்ப கட்டடிச்சு ஓட்டுறாள் தான் அந்த டைம்ல வந்து என்ன கையை வந்து இண்டிகேட்டர் நமக்கு விளாடும். அந்த டைம்ல கை போட்டு கட்டடிச்சு திரும்பு. அதனால அவனுக்கு சண்டத்தில் நம்ம நோண்டிட்டு இருக்கிறானுங்க. அந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு நல்லா கண்டென்ட் மட்டும் நடக்கிற எல்டிஎஃப். அதே மாதிரி நான் ஸ்பீடிங் மட்டும் பண்ணிடாதீங்க. எனக்கு முழுக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பார்த்துக்கலாம். என்ன வண்டி ஓட தெரியுமா உனக்கு? என்ன இஷ்டப்பேருக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கிற? கொப்ப மாட்டாராடா? இன்னத்துக்கு விட்டு செத்துட்டு போடா. என்ன முறுக்கிட்டு போற? பார்த்து போடா. கண்டென்ட் நல்லா மாட்டுது. எல்டிஎஃப் வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ ஃபுல்லாக மேகம் வேற லெவலில் இருக்கு. வம்புலுக்கலாங்க. ஆனால் ஜாலியாக இருக்குங்க இந்த ரைடு. நல்லா ஜாலி பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க, பிடிச்சி வம்புலுக்கலாம். ப்ரோ என்ன ப்ரோ ஹெல்மெட்ல போட்டு போவீங்களா? அந்த வண்டி 103 போகுது. நம்ம வண்டியில 2 கீர் டவுன் பண்ணா போகுது. அந்த வண்டியை பிடிச்சிடும். வெயிட் பண்ணுங்க, விட்டு பிடிக்கலாம். அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ரோவர் சேனல்ல கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம செக் இன் பண்ணிக்கோங்க. அவரு நம்மள மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணிருக்கிறாரு. ஸோ ஓகே, இப்போ பிடிக்கலாம். ஸோ ரைட் டவுன். ஓகே டவுன். அவ்வளோதான். எப்படி வந்து ஆக்சுவலா அப்படியே வால்பார் ஏறிட்டு வந்துடலாமா? என் முன்னாடி சனி உட்கார்ந்துட்டு இருக்கா. யாராவது ஏத்துக்கிறீங்களா? மாப்பிள்ள வண்டி ஓட்டமா விளையாட வர செம்தீர வண்டி எங்கேயாச்சு. நானு உனக்கு புரட்டாசி உனக்கு முடியல. ஓஸ் வண்டி. ஓகே எல்டிஎஃப் எக்ஸாஸ்ட் நோட கேட்க ரெடியா இருங்க. 3, 2, 1. அப்பா 1 or 2. வேற லெவல்ல இருக்குல்ல. கிளைமேட் நீட்டாவே தாங்க இருக்கு. அதனால விட்டு சொன்னாங்க. பையன் பயப்படுறான், அதனால வேண்டாங்க.
பைக்கு டிராவல் வேற மாதிரியா இருக்குதுங்க, ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் பண்ணுவோம். மாப்பிள்ள துள்ளுறேன் ப்ரோ. முன்னாடி ஏதாவது பேக்கரி பார்த்தா டீ குடிச்சிட்டு போயிடலாம். முன்னாடி ஏதாவது பேக்கரி பார்த்தா டீ குடிச்சிட்டு போயிடலாம். அது R15 கொடுத்த ஹெல்மெட் தானே அது? அந்த ஹெல்மெட் போட்டிருக்கான்ல, ஸோ அந்த பையன் அது பார்த்தா எனக்கு V4 கொடுத்தாங்க. அது எங்கே ஏதோ ரைடுக்கு எடுத்து குடிச்சிக்கலாம் மாப்பிள்ள. ஒரு MTS ஒன்று இந்த ரோட்டில் வரும்ல. ப்ரோ என்ன ப்ரோ வண்டி ஒழுக்கமா ஓட்டலான் இருக்கீங்களா எப்படி? பொள்ளாச்சி வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. பொள்ளாச்சி கூட ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அதுக்கு அப்படியே இது டீ பிரேக் ஒரு லைட்டாக ஒரு பிரேக் ஒன்று எடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஸோ பேக்கரி ஒன்று பார்த்துட்ருக்கோம். அவ்வளோதாங்க, பேக்கரி டீ குடிச்சு கிளம்பியாச்சு. நம்ம திரும்ப எக்ஸாக்ட் அவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னா 40-45 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எங்கே டீ குடிச்சோம்? பொள்ளாச்சியில் குடிச்சிட்டோம். அண்ட் டைம் என்ன ஆச்சுன்னா கரெக்டாக மணி 10:49 ஆச்சுங்க. இதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. ஸோ நம்ம பைக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல் கிளச்சுனால கரெக்டாக இன்னும் கை கொள்ள. ஸோ நம்ம பைக் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் போட்டுங்க, ரெடி பண்ணலாம். எல்லாமே மண்டையில் ஓடிட்டுருக்கு. அண்ட் நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஓகே, பறக்கலாம்.